ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கி அறுப்பாங்கரை. இது மார்னிங் போட்டு கோலுங்க. மதியானம் என்னென்னலாம் சமைச்சங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது போன சண்டே எடுத்த வீடியோங்க. இதில் வந்துட்டு சிக்கன் குழம்புன்ட்டு ரத்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஒலை வச்சுருக்கேங்க சாதம் வடிக்கிறதுக்காக. இந்த கடாயில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். ரத்தம் வேக வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க தண்ணி. ஒரு இட்லி தட்டு வச்சு அந்த ரத்தத்தை வாஷ் பண்ணி அதில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ரத்தம் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வேக வச்சு அதை எடுத்துக்கலாங்க. இது சிக்கன் 3/4 கிலோ அளவுக்கு இருக்குது. இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை ஒரு 5 முட்டை வேக வச்சுக்கிறேங்க. உலை கொதிச்சிச்சு. அரிசி போட்டுக்கலாம். சிக்கன் வாஷ் பண்ணிட்டாங்க. இப்போ ரத்தம் வெந்துருச்சா என்னங்கிறத செக் பண்ணிக்கலாங்க. இன்னும் ரத்தம் வேகலைங்க, கொஞ்சம் ரத்தமாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுக்கலாம். கத்தியில் ஒட்டியிருக்கு பாருங்கள். இப்போ சிக்கன் குழம்புக்கு தேவையான 2 வெங்காயம் 2 தக்காளிக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போது ஒரு கடாய் வச்சு வேக வச்சுக்கலாங்க. தேவையான அளவு தேங்காய் எடுத்துருக்கேன். கடாயை வச்சாச்சுங்க. இப்போ சிக்கன் குழம்புக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளியை தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாங்க. நான் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையானது தான் சொல்லியிருக்கேங்க உங்களுக்கு. இப்போ செக் பண்ணிக்கலாம் ரத்தம் வந்துச்சா என்னான்ட்டு. இப்போது நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்கள். கத்தியில் எதுவுமே ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியை சேர்த்துக்கலாங்க. இப்போ ரத்தம் ஆறிடுச்சுங்க. அது ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதில் தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போது வதக்கினதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம சிக்கன் குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். இதில் சிக்கன் பொரிச்ச எண்ணெய் இருந்துச்சுங்க. அதே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. நல்லா எண்ணெயில் நல்லா இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தேவையான அளவு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. பிரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க.
இப்போ தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிறத அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ மிக்ஸியுமே நல்லா கழுவி ஊற்றிக்கலாங்க தண்ணி. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது தேவையான அளவு மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாங்க. மட்டன் மசாலா வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறாங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போது தேவையானது எல்லாமே சேர்த்து வச்சுங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ குழம்புல எல்லாமே சேர்த்தாச்சுங்க. குழம்பு வந்துட்டு பக்கத்தில் இருக்க அடுப்புக்கு மாற்றிட்டு இப்போ வந்து ரத்த பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்குமே சிக்கன் பொரிச்ச எண்ணெய் இருந்துச்சுங்க, அதை தான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. இங்கே பக்கத்தில் ஒரே சவுண்டாக இருக்குங்க, கொஞ்சம் சாரிங்க. இப்போது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ரத்த பொரியல் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ ரத்தம் வேக வச்சுருக்கிறத வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதில் உப்பு வந்து நம்ம சேர்க்கக்கூடாதுங்க, அவங்களே உப்பு போட்டிருப்பாங்க, அதனால் நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது. கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்து நல்லா மசாலாவோட சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் சோம்பு வந்து அரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அதோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், நம்ம ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தேங்காய் விழுது சேர்த்து தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, இந்த சிக்கன் குழம்பு அண்டு ரத்த பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சங்கி அடுப்பாங்கரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம குழம்பு வந்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்துட்டு சூப்பராக கொதிச்சிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.